ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம் மைக்ரோஸ்கோப் தான் பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோப் ஒரு ஆப்டிக்கல் சிஸ்டம். ஆப்டிக்கல்னால் நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட். மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம நார்மலான ஐயை வச்சு பார்க்காத பொருட்களை டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ண முடியும். மைக்ரோஸ்கோப் ஒரு கிரீக் வேர்டு. மைக்ரோஸ்னா ஸ்மால், ஸ்கோப்பின்னா டு சி. நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன பொருட்களை பார்க்குறதுக்கு உதவுறது தான் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் கிளினிக்கல் அண்ட் லேபரட்டரி ஸ்டடீஸுக்கு தவிர்க்க முடியாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்எவிட்டபிள்னா தவிர்க்க முடியாதது. மைக்ரோஸ்கோப்பை டிசைன் பண்ணது ஜெனசன் அண்ட் ஹான்ஸ். இவங்க மைக்ரோஸ்கோப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாக இருந்துச்சு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா 2 இல்லாட்டி அதுக்கு மேலே லென்ஸ் யூஸ் பண்ணுறது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இவங்களோட மைக்ரோஸ்கோப்பில் 2 டியூப்ஸ் இருந்துச்சு. அந்த 2 டியூப்ஸும் ஒன்றோட ஒன்று பொருந்துகிற மாதிரி ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பொருளை அதோட சைஸை விட 9 டைம்ஸ் கூடுதலாக பெருசாக காட்டுச்சு. ஆண்டன் வான் லீவன்ஹூக்கை நம்ம ஃபாதர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா இவங்க ஒரு லென்ஸை உருவாக்குறதுக்கு 500 டைம்ஸ் ட்ரை பண்ணி உங்கள் கையால் ஒரு லென்ஸை உருவாக்குனாங்க. லீவன்ஹூக்கோட மைக்ரோஸ்கோப் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதில் பைகான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணதும் ஆண்டன் வான் லீவன்ஹூக் தான். இவங்க ரெயின் வாட்டர், பாண்ட் வாட்டர், வெல் வாட்டர், ஹியூமன் மவுத்தில் இருந்தெல்லாம் பாக்டீரியா, புரோட்டோசோவா எல்லாம் மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வச்சு நோட்டீஸ் பண்ணாங்க. அந்த அனிமல்ஸோட சைஸையும் நோட்டீஸ் பண்ணாங்க. புரோட்டோசோவா, பாக்டீரியாவெல்லாம் அவங்க அனிமல் க்ளூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் ஆண்டன் வான் லீவன்ஹூக்கோட மைக்ரோஸ்கோப். பாக்டீரியா, புரோட்டோசோவாவோட சேர்த்து WBC, RBC, ஈஸ்ட் செல், பாக்டீரியல் செல் எல்லாம் இவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களை நம்ம ஃபாதர் ஆஃப் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்கிறோம். செல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது ராபர்ட் ஹூக். இவங்க கார்க் ஸ்லைஸில் உள்ள செல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ப்ரிமிட்டிவ் மைக்ரோஸ்கோப்பில். மேக்னிஃபிகேஷன்னா பெருசுபடுத்தி காட்டுறது. மைக்ரோஸ்கோப் ஒரு ஆப்ஜெக்டோட ஒரிஜினல் சைஸை விட பல மடங்கு அதிகமாக பெருசுபடுத்தி காட்டும். மேக்னிஃபிகேஷன்னா இமேஜை எந்த அளவுக்கு பெருசுபடுத்தி காட்டுது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நார்மலாக நம்மளோட ஐஸில் பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட சைஸையும் கூடவே அந்த ஆப்ஜெக்ட் நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வச்சு பார்க்கும்போது அதோட சைஸையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் கிடச்சிரும். ரிசால்விங் பவருங்கிறது நம்ம மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வச்சு பார்க்குற இமேஜோட டிஸ்டன்ஸ் தான் ரிசால்விங் பவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஷ்யூவில் நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்று பக்கத்தில் ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த செல்ஸுக்கு இடையில உள்ள ஸ்பேஸை கண்டுபிடிக்கிறது தான் ரிசால்விங் பவர். ரெண்டையும் தனித்தனியாக காட்டுறது தான், 2 செல்லை தனித்தனியாக காட்டுறது தான் ரிசால்விங் பவர். ஹியூமன் ஐயால் 0.1 mm சைஸில் உள்ள ஆப்ஜெக்டை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும். இந்த ரிசால்விங் பவருங்கிறது வேவ் லென்த் ஆஃப் லைட்டையும் நியூமரிக்கல் அப்பச்சரையும் பொறுத்து தான் அமையும். நியூமரிக்கல் அப்பச்சருங்கிறது ஒரு லைட்டு எந்த அளவுக்கு ஒரு இடத்துல கேதர் ஆகுது, ஒன்றா செய்கிறது அப்படிங்கிறது தான் நியூமரிக்கல் அப்பச்சர். லிமிட் ஆஃப் ரிசல்யூஷன். லென்ஸ் வழியாக பார்க்கும்போது 2 ஆப்ஜெக்ட் செப்பரேட் பாயிண்ட்டாக தெரியணும், தனித்தனி பாயிண்ட்டாக தெரியணும். அப்படி இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சதுன்னா அதுதான் அதோட லிமிட். லிமிட் ஆஃப் ரிசல்யூஷன் 0.16 λ/NA. NAங்கிறது நியூமரிக்கல் அப்பச்சர், லாம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் லைட். லிமிட் ஆஃப் ரிசல்யூஷனும் ரிசால்விங் பவரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட வேல்யூ கூடும்போது இன்னொரு ஆப்ஜெக்டோட வேல்யூ குறையும். ரிசால்விங் பவர் கூட கூட லிமிட் ஆஃப் ரிசால்யூஷன் குறையும். இப்போ
2 ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது. அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ரொம்ப தூரம் தள்ளி தெரியுது. ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்போட ரிசால்விங் பவர் வந்து ரொம்ப அதிகம். அப்போ லிமிட் ஆஃப் ரிசல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி. நியூமரிக்கல் அப்பச்சருங்கிறது லைட்டு வந்து ஒன்றா கேதர் ஆகிறத நம்ம நியூமரிக்கல் அப்பச்சர்னு சொல்லுவோம். அது வந்து எப்போ கம்மியாகும்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.6க்கு மேலே போகும்போது கம்மியாகும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது தமிழில் ஒளி விலகல். ஒரு இமேஜ் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரிசால்யூஷன். ரிசால்விங் பவருங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை பார்க்குறது. ஒரு ஆப்ஜெக்டில் நிறைய செல்ஸ் இருக்குன்னா அந்த செல்ஸோட டிஸ்டன்ஸை பார்க்குறது ரிசால்விங் பவர். நம்ம ரிசால்விங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த இமேஜோட ரிசால்யூஷன் வந்து கம்மியாகும். ரிசால்யூஷன்னா இமேஜோட தெளிவு வந்து கம்மியாகும். இப்போ நீங்கள் ஒரு புக் ரீட் பண்ணுறீங்க. அந்த புக்கை நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது அதில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். தள்ளி போக போக அந்த புக்கோட லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக இருக்காதுல்ல, தெளிவாக பார்க்க முடியாதுல்ல. அதுதான் இதில் சொல்கிறாங்க. Thank you. Thanks for watching and don't forget to subscribe our channel.